ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் வீட்டு 1990ல ஒரு கிராமத்துல படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்துல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த படத்துல நடிக்க வந்த ஹீரோ தீ விபத்துல மாட்டிக்கிட்ட மக்களை காப்பாத்தினாங்க. படத்துல மட்டும் இல்ல, ரியலாவும் ஹீரோவாகி இருந்து எல்லாரையும் காப்பாத்தின அந்த ரியல் ஹீரோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்ற மாதிரியே அந்த கிராமத்துல ஒரு படத்துக்காக ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அந்த கிராமத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்தோட மக்கள் நிறைய பேரு அந்த தீ விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. படக்குழுவினரும் சரி, கிராமத்து மக்களும் சரி, என்ன பண்ணுனே தெரியாம பதட்டமா இருந்தாங்க. அப்ப அந்த படத்தோட ஹீரோ எந்த தளர்ச்சியும் இல்லாம உடனே அந்த தீயை அணைக்கிறதுக்குள்ள போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களையும் காப்பாத்தினாங்க. திரையில மட்டும் இல்ல, நிஜத்திலேயே சாகச புரிஞ்ச அந்த ஹீரோ யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேப்டன் தான். நம்ம கேப்டன் அந்த தீயை அணைக்கிறதுக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம அந்த தீயை அணைச்சு பெறவும் அங்குள்ள மக்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கும் மருத்துவ உதவி மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டுவதற்கான நிதி உதவியும் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவமே நமக்கு போதும். கேப்டன் திரையில மட்டும் ஹீரோ இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் ஹீரோ தானே. அப்படிப்பட்ட ரியல் ஹீரோவான கேப்டனை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாராலையும் கேப்டன் அன்பா அழைக்கப்படுற சாரோட ஒரிஜினல் பேரு அழகர் சாமி விஜயகாந்த். நம்ம 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தாங்க. மதுரையில பிறந்தாங்க. இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவரு திரையுலகிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னேறி 1970ல அறிமுகமானாரு. 1981ஆம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறை படம் மூலமா அவரு பிரபலம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் படத்தின் மூலமா கேப்டன்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டாரு. அவர் திரையில் எப்போதும் தைரியமா போலீஸ் அதிகாரியாக சாதாரண மக்களின் குரலாக மாறி குரல் கொடுப்பாரு. அவர் அரசியல்ல 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவை பெற்றாரு. அரசியல்ல அவர் மக்கள் நலனுக்காக அவரோட முழு உழைப்பையும் செலுத்தினாரு. விஜயகாந்த் சார் நிறைய சமூக சேவைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. கல்வி, மருத்துவம், சமூக நலத்திற்கான பல உதவிகளை செஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் சார் ஒய்ஃபும் அவங்களோட பசங்களும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. இந்த காலத்துல மக்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றவங்க கூட அது ஒரு வீடியோ போட்டோவா எடுத்து பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா சார் அப்பவுமே மக்களுக்கு பண்ண ஹெல்ப் சார் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. உண்மையிலே சாருக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். விஜயகாந்த் சார் இப்ப இல்லைனாலும் கேப்டன்னு எல்லார் மனசுலயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.